என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற சந்தேகத்தில் இருக்கும் ஆத்மாவே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 41:17. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆபிரகாம் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மிக அதிகமாய் நேசித்தபடியினார் தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றி பாலும் தேனும் ஓடும் நாட்டை கொடுத்து செழிப்பாக வைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு விரோதமாக அநேக நேரம் தவறு செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் தேவன் தண்டித்தாரே தவிர இன்று வரை அவர்களை கைவிடவில்லை. உலகிற்கு அவர்களை ஒரு சவாலாகவே வைத்துள்ளார். அதே மாதிரிதாங்க தாவீதும் பாவம் செய்தார். பாவம் செய்த போதிலும் தேவன் அவரை கைவிடவில்லை. பாவத்தை சுட்டி காட்டி அவர் அறிக்கை செய்தவுடனே பாவத்தை மன்னித்து அவரை ஆசீர்வதித்தார். பேதுருவும் தேவனை பயத்து நிமித்தம் மறுதலித்தார். உடனே அவரிடமிருந்த அழைப்பை தேவன் பிடுங்கவில்லை. அவரை தேடி சென்று இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அழைப்பை ஊழியத்தை அவருக்கு திரும்ப கொடுத்தார். ஆமாங்க, தேவன் உங்களை கரம் பிடித்த நாளிலே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி தேவன் உங்களோடு இருந்தாரோ, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் விழுந்து போனாலும் தவறு செய்தாலும் அதற்கு உரிய ஒரு தண்டனையை மட்டாய் தண்டிப்பாரே தவிர உங்களை ஒரு காலம் கைவிடாதிருப்பார். இங்கு சொல்லியிருக்கிற பிரகாரம் அவர்களுக்கு செவி கொடுத்து, அதாவது நீங்கள் அவர்களை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்களை கைவிடாதிருப்பார். எனவே ஒரு கில்ட் கான்சியஸ்ல அவர் விட்டு ஓடிடாதீங்க. திரும்பவுமா அவரிடத்தில் வந்து கேளுங்க, அப்ப நான் தவறிட்டேன், தாவீத போல பேதுருவ போல மனம் கசந்து அழுது, அப்பா நான் தவறிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய அழைப்பை எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கைவிடாமல் உங்களை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாங்க. தேவரீர், உலகம் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத தேவனையா, என்னுடைய சிறுமையிலும் தாழ்மையிலும் தவறுகளிலும் கூட என்னை கண்டித்து உணர்த்தி திருத்துகிற தேவன். ஆமாப்பா, நான் ஒரு அவசரத்துல தவறு செய்து விட்டேன், ஏதோ அவன் நம்பிக்கையில தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து மீண்டுமாக என் ஸ்தலத்தில் உயர்த்துவீராக, என்னை கைவிடாதிருப்பீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.